ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளெஸிங் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. ஏன்? அது பாட்டி தாத்தா வீடு மாட்டினாங்க, அதுக்கு நாங்கள் இங்கே இருந்தோம். ஆமாங்க, கொஞ்சம் அம்மா அப்பா வீடு ஷிஃப்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் ஷைனிக்கு எக்ஸாம் இருந்ததில்ல, ஸோ அதனால் அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா வீட்டில் எடுத்த ரேண்டம் வீடியோஸ் தாங்க நான் இந்த விலாகில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மா அப்பா வீடு இப்போ புதுசாக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோ தான் இப்போ காமிச்சிருக்கோம். ஆமாங்க, அந்த வீடியோ தான் உங்கள் வீடியோ காமிக்க போகிறோம். இப்போ வாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பலாப்பழம் இருந்ததுங்க, அது கட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கோம். பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அது தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழு பலாப்பழத்தை கட் பண்ணுறதுனா ரொம்ப பேருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாப்பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவிக்கோங்க. கையிலையும் கத்திலையும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எண்ணெய் தடவிக்கோங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மேலே ஒயிட் கலரில் ஒரு பீஸ் கட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துட்டோம்னாவே பழம் ஈஸியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஒயிட் கலரில் தடியாக இருக்கும், அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது கட் பண்ணதுக்கப்புறமா, நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பழத்தை விரித்து கொடுத்தோன்னாவே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படி விரித்தோன்னாவே பழம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நின்றுடும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி திருகின மாதிரி எடுத்தோன்னா பழம் ஈஸியாக வந்துடுங்க. சுற்றி இருக்கிற அந்த பூ இதழ்களை அந்த நார் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து விட்டுட்டோன்னா பழம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீடு மாற்றினோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுற வேலை தான். ஸோ ஃபிஷ் டேங்க்கு 5 அடிக்குள்ள ஃபிஷ் டேங்க்கு தான் இது. அது எல்லாமே கல் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள தண்ணி செட் ஆகிறதுக்காக ஒரு 2-3 டேஸ் இந்த தண்ணி பிடிச்சி வெறும் ஃபிஷ் டேங்க் ஓட விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷை நாங்கள் இப்போ விடுறோம். இது ஃபிஷ் விடுறது நாள் ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த தண்ணி செட் ஆகணும்னா ஃபிஷ்ஷு ஏதாச்சும் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிஷ்ஷை விட போகிறோம். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் தான். நெக்ஸ்ட்டு ஒர்க் பார்த்திங்கன்னா கிச்சன் செட் பண்ணுறது தான். அது கிச்சனில் உள்ள அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே, க்ரோசரிக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அம்மா சில்வரில் கொஞ்சம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பழசாயிடுச்சு. ஸோ சில்வரில் உள்ளதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் பாருங்கள், அது எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் கண்டெய்னர் செட்டு தான். இது நான் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நான் வேற ஒரு வீடியோவில் தரேன். இப்போ இந்த செட்டு இது பழசு தான், இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணியெல்லாம் வாங்கலை. இந்த செட்டெல்லாம் வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா அப்போவே நாங்கள் ஆன்லைனில் பார்த்து தான் வாங்கினது. நான் ஒரு செட்டு, அம்மா ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். என்னோடய வீட்லேயும் இது இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறது பிங்க் கலர் செட்டு, அம்மா கிட்டே இருக்கிறது ப்ளூ கலர் செட்டு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம கிச்சன் கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த செட் எல்லாமே வெளியே எடுத்து வச்சாச்சுங்க. இது 36 பீஸ் உள்ள ஒரு செட்டு தான், சைஸ் வாரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே வெளியே எடுத்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பொருள் எல்லோரும் இதில் நிரப்பி வச்சிடலாம். பாருங்கள், இதுதான் இந்த 36 பீஸ் உள்ள செட்டு. இதில் சைஸ் வரியாக இருக்கும்.
அதாவது ஸ்கொயர் டைப்பில், அதுக்கப்புறம் ஹைட்டானது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸில், அப்புறம் குட்டி குட்டி சைஸில் அந்த மாதிரி இருக்கும். இதே சேம் டிசைன் தான் எங்கள் வீட்டில் உள்ளது வந்து பிங்க் கலரு, அம்மாவுக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி வாங்கியிருந்தோம். இப்போ இது எல்லாமே பழைய டப்பாவில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து புது இதில் மாற்றிடலாம். ஸோ மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கலாக்காய் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரெட்டு. இந்த உப்பு மிளகா போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வேலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எத்தனை பேருக்கு கலாக்காய் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரெட், ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு அதில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஊறுகாயும் போடலாம், பட் நான் சாப்பிட்டே தீர்த்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம இது பொருள் எல்லாமே இந்த இதெல்லாம் மாற்றியாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் அடுக்கி கொடுத்துருக்குங்க. இது இப்படி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நம்ம அந்த மூடி மட்டும் தான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மூடிக்குள்ளே பார்த்து தான் என்னென்ன பொருள் இருக்குன்ற மாதிரி தெரியும். இப்படி பார்த்தா கொஞ்சம் பழகாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மதிய சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் ரசமும் பருப்பு துவையல் தான் சாப்பிட்டோம். ஸோ பருப்பு துவையல் வந்து எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வெறும் ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்காங்க, ஒரு 3 வரமிளகா, சின்ன சைஸில் இருக்க வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, இதையும் சேர்த்து வறுத்துட்டு, வறுக்கும்போது அந்த ஸ்மெல்லு வந்தோடனே ஆஃப் பண்ணிடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு தேங்காய், ஒரு கீத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சின்ன தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு, இதை வந்து சேர்த்துட்டு வறுக்க வேண்டாங்க. அவ்வளோதான். அதை சேர்த்து ஆறினோடனே அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிரும். எங்களோட ஃபேவரட் பருப்பு துவையல், அதாவது ரசத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா கார்டனிங் ஒர்க்கு தான். ஸோ அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் செடிகள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு இந்த கார்டனிங்கு, அதுக்கப்புறம் பெட்ஸ் வளர்க்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ அதுக்காக கொஞ்சம் செடிகள் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது காமிக்கிற பாருங்கள், அதில் ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணுற பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்பருத்தியில் ஒத்த செம்பருத்தியிலேருந்து அடுக்கு செம்பருத்தி, அந்த மகரந்தம் வந்து அடுக்கு செம்பருத்தி மாதிரி வருது. கலரும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இது அதே ஏரியாவில் வந்து ஒருத்தர் வீட்டில் வச்சுருந்தாங்க. உங்ககிட்ட அந்த கேட்டு அந்த கட்டிங் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே 2 பூவே பறிச்சிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற அந்த பிரியாணி வாங்கின அந்த பாத்திரம் தான், சாரி அந்த பாக்ஸில் கொடுத்துருவாங்கள்ல அந்த பாக்ஸ் தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹேங்கிங் பார்ட்ஸாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து 4 பக்கமும் ஹோல்ஸ் போட்டு நம்ம த்ரெட்டு போட்டுட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அம்மா இருந்த பழைய வீட்லேயே செடிகள் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மாடி தோட்டம் மாதிரி செட் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து மேலெலாம் வைக்க வேண்டாம், நீங்கள் கீழே கொண்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எல்லா செடிகளும் போயிடுச்சு. நிறைய பேர் போக வர எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த வீடும். எங்களுக்கு கிடைச்ச மாதிரி அம்மாங்களுக்கும் ரொம்ப ஃப்ரீயாக செடியெல்லாம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் அந்த கார்டனிங் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா தான் ஹோல்ஸ் போட்டு அதெல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியெல்லாம் கார்டனிங் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். என்னென்ன மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக கவர் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள வியூ தான், ஃப்ரண்ட் ஒரு இடத்துல வச்சுருக்கிறது. இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பிளஸிங் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.